டேய் பசங்களா, நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. A for apple. A for apple. B for ball. B for ball. C for cat. C for cat. D for dog. D for dog. E for eagle. E for eagle. G for goat. G for goat. H for head. H for head. I for ink. I for ink. J for jug. J for jug. K for kite. K for kite. கிஜேந்திரி, நேத்துக்கிட்ட ஹோம்வொர்க் செஞ்சிட்டியா? எங்க? வெரி குட். நம்ம கிளாஸ்லயே கிச்சா தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட். எல்லாரும் அவன மாதிரி நல்லா படிக்கணும். உனக்கு எப்ப என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். கால் ரொம்ப வலியா இருக்கு. யாராவது பத்த வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். டேய் பேராண்டி, என்ன தாத்தா? இது நெருப்பாங்க இருக்கு. இந்த சுருட்டை கொஞ்சம் பத்த வச்சு கூட. அயல்நாட்டில் பிறந்த அன்னை தெரசா இந்தியாவிற்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தார். அதை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும். இந்தா, போயிட்டு வா. புண்ணியமா இருக்கும். டேய், நல்லா இழுத்து பத்த வைடா. இப்படிதான் அமைதியா இருக்கணும். யாரா யாரா அப்படி பண்ணது? சொல்றா, யாரா அப்படி பண்ணது? நீயா? சொல்றா. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிருங்க, இல்ல அடிச்சு தோலை உரிச்சிருவேன். சொல்லுங்க. நீயா? நான் தான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சரி, அதை விடு. நீ யாருக்கிட்ட டியூஷன் போயிட்டு இருக்க அதை சொல்லு. கல்யாணி மேடம் கிட்ட தான் சார். கல்யாணி கிட்டயா? நீ என்கிட்ட படிச்சுட்டு அவங்க கிட்ட டியூஷன் படிக்க போறியா? அவங்க எனக்கு வெறும் பாடம் மட்டும் தான் சார் சொல்லி தராங்க. நீங்க நிறைய வேலை எல்லாம் சொல்லுங்க சார், அதுதான் சார் நான் வரல. என்கிட்ட படிக்கிற பசங்க நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்டா. சரி, டியூஷன் போறியா? இந்த வருஷம் எப்படி பாக்குறேன் நான் பாக்குறேன். போடா, முதல்ல கிளாஸ் விட்டு வெளியே போ. ஆளை மட்டை பாரு. கல்யாணி டீச்சர்கிட்ட டியூஷன் படிக்கிறானா? கல்யாணி டீச்சர்கிட்ட விளங்காத. ஷோ ஆயிடுச்சு. காலையில இருந்து ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியலையே. போடா, நானே வெறுப்புல ஆடிக்கிட்டு இருக்கேன். தம்பி, உன் கையில ஒரு சீட் எடு. கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜோக்கரா, எத்தனை ஆட்டம் தோத்துக்க தெரியுமா? சோ ராசியான கைடா உன்னோட. பெரிய மாமா டீல் ஷோ. டேய் கிச்சா, வெளியில போற ஓனனை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு. எங்க கிட்டே எல்லா தொழிலும் கத்துக்கிட்டு
இன்னைக்கு எங்களுக்கே வைக்கிற பாத்தியா அப்பு? இதாண்டா நாங்க பண்ண பெரிய தப்பு. அடங்கு. அப்படி கிச்சா ருக்கு வயசுக்கு வந்துட்டா. ஏண்டா டேய், இனிமே நம்ம டவுசரை விட்டுட்டு பேண்ட் போட்டுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரஞ்சிதம், உனக்கு செய்தி தெரியுமா? இந்த செவத்த பொண்ணுக்கு அந்த கருத்த பையனை தான் ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? கொண்டை கோமலாங்கி ஆவினம் மேய்த்து தன் கருத்து விட்டான் என்று கோபிகள் சொல்லி சொல்லி துதிக்கலையா? அவன் கோலத்தை இதயத்தில் பதிக்கலையா? மாலை பொழுதுக்குள்ள மாய கண்ணன் என் சேலை முந்தானையே பிடித்திழுத்தாயே, அயனை விரும்பின கோமலாங்கி மோகமறிய மனம் கிடையாதே, நீ முந்தானை தலைப்பினை சரியாதே, அதை முன்னமே பார்த்து கொள்ள மறக்காதே. மண்ணு கூடத்திலே நீர் கொணர்ந்தேன், அதில் கல்லை எடுத்திருந்து சிரிக்கின்றான் ஏன் கண்ணனை விரும்பினை கோமலாங்கி. உந்தன் ஈடு பழகை காட்டியதா சின்ன கண்ணன் கவன் எறிந்து கலகம் செய்தான், இதற்கு யார் பொறுப்பு கூறடி தோழி? உருட்டி கூடத்தை எங்கள் வீட்டில் இவன் திருட்டுத்தனமாய் பால் குடித்தான், உன் கருத்தில் வையடி கோமலாங்கி. வேஷம் போட்டு ஆடுகின்றான் இவன், வேடிக்கையாக எதுவும் செய்வான் இவன், மோசக்காரன் அல்ல என் தோழி. பல்லெல்லாம் இழந்த மூதாட்டி என பரிகாசம் பண்ணுறான் தேரோட்டி, இந்த கள்ளனை மறவாய் கோமலாங்கி. பொல்லாத வார்த்தைகள் போதுமடி, அந்த கண்ணன் மேல் எனக்கு காதலடி, உன் இல்லாமே சென்று பள்ளி கொள்ளடி. கொள்ளையழகுடைய சுகுமாரி அந்த ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தியோ கருமேனி, நீ எப்படி காதல் கொண்டை கோமலாங்கி? எப்படி காதல் கொண்டை கோமலாங்கி? எப்படி காதல் கொண்டை கோமலாங்கி? அம்மாடி அத்தாடி வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ள
உள்ளை உள்ளை குழந்தை போலே போகச்சடன் பார்க்க வச்சான் இன்னும் சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கியா நீ? ருக்கு மேல கை பட்டுது சாவடிச்சிருவேன். வாடி. அப்பா கிருஷ்ணா, அந்த ருக்கோட அப்பா ரொம்ப மோசமானவருப்பா. நமக்கு அவங்க வம்பெல்லாம் வேண்டாம். நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுப்பா. எனக்கு ராசிக்கைன்னு சொன்ன நாகராஜ் அவர்கிட்ட டியூஷனுக்கு வரலன்னு ஸ்கூலை விட்டு அடிச்சு விரட்டின வாத்தியார், சின்ன பையன் கூட பார்க்காம என் கையில சுருட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்ன பெரியவர், இவங்க எல்லாரும் தான் நான் கெட்டு போறதுக்கு காரணம். அன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாப்பா? நீங்கதான்ப்பா. நீங்க மட்டும் என்ன கண்டிச்சு வளர்த்திருந்தா நான் கண்டிப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நீங்கதான் காரணம். என்னாச்சு டாக்டர்? சின்ன அதிர்ச்சினால வந்த மயக்கம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. நான் எழுதி கொடுக்குற மாத்திரையை மட்டும் வாங்கி கொடுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க. அப்ப நான் வரேன். செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப எதுக்குடா இப்படி அழுதுகிட்டு இருக்க? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பாக்கு இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டான்னு மட்டும் சொல்லுமா. என்ன மன்னிச்சுட்டான்னு சொல்லுமா. டேய் கிச்சா, உன்னை புள்ளையா பெத்ததுனால உங்க அப்பா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சுத்துறாரு பாத்தியா? ஆனா அவர் உனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா? இனிமேலாவது இப்படி சுத்துறதெல்லாம் விட்டுட்டு நல்ல பிள்ளையா இருக்க பாருடா. வீட்டு படத்தை முடிக்கணும்டா. ஆமா ஆமா முடிக்கணும்டா. என்னடா வீட்டு படம்லாம் ஒழுங்கா எழுதிட்டீங்களா? அவனை கலாய்க்கிறான். என்னடா சுகம்டா. டேய் முருகேசா, என்னடா நீங்க வரியா இல்ல நாங்க வரவா? டேய் நீங்க போங்க. சரிடா. என்னடா டவுசர்ல இருந்து பேண்ட்டுக்கு மாறுற ஐடியாவே இல்லையா? ஏய் கேக்குறான்ல பதில் சொல்ல மாட்டியா? ஸ்கூல்ல படிச்சா டவுசர் தான் போடுவாங்க. அப்படின்னா அவங்க அது அவங்க இஷ்டம், இது ஏன் இஷ்டம். எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் வயசு என்னடா இப்போ? எனக்கு இப்ப ஸ்கூல் படிக்கிற வயசு. அப்பனா 5 வருஷத்துக்கு முன்னால அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு. இப்ப நீங்க காலேஜ் போறீங்க, அதனால காலேஜ் படிக்கிற வயசு. இப்ப நான் ஸ்கூல் போறேன், அதனால ஸ்கூல் படிக்கிற வயசு. ஏன்டா சிரிக்கிறீங்க? அதோ டீ போறாரு, அவருக்கு டீ மாஸ்டர் வயசு. அதோ அந்த கண்ணாத்தா போறாளே, அவருக்கு புள்ள பெத்துக்கிற வயசு.
அது ஆட்டோ ஓட்டுறானே அவனுக்கு ஆட்டோ ஓட்டுற வயசு. வணக்கையா, தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராகி தமிழ்ல சினிமாவுக்கு பேர் வச்ச வரிவிலக்கு அறிவிச்சாரே அவருக்கு கலைஞர் வயசு. இந்தியாவுக்கு ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரே அவருக்கு ஜனாதிபதி வயசு. இந்தியாவோட பிரதமர் தீர்மானிக்கிற வயசு. சூப்பர் ஸ்டாருக்கு சிவாஜி வயசு, விஜய்க்கு போக்கிரி வயசு, அஜித்துக்கு தலா வயசு, இவங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் வயசு, உலகலை ஐஸ்வர்யாக்கு கல்யாண வயசுடா. டேய், விசாலுக்கு திமிரு வயசு, சிம்புக்கு வல்லவன் வயசு, தனுஷுக்கு திருவிழாடல் வயசு, உலக நாயகன் கமலஹாசனுக்கு வேட்டையாடி விளையாடுற வயசுடா. உன் வயசு என்னடா இப்போ? அத பத்தி நீ பேசலடா. வயசை பத்தி கேக்குறவள வரது எனக்கு மட்டும் தெரியும். டேய், உங்க அப்பா அம்மா உன்னை பெத்து போட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்கிற வயசு உனக்கு. அத கேட்டு பதில் சொல்ல தெரியாம நிக்கிறனே முழிக்கிற வயசு எனக்கு. கேக்குறான் பாரு. டேய், ஏன்டா என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஏன்டா தினம் 4 மணிக்கு கொஞ்சம் கூட சூடு துறனே இல்லாம இதே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எருவு மாடு மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கனே, அத பார்த்து தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன்டா என்ன கூப்பிட்டு ஏன் டவுசர் போட்டுருக்க, என்ன வயசு உனக்கு கேட்டு ஏன்டா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? டேய், இந்த கோலத்துல எனக்கு தேவையாடா? ஏன்டா ஒரே ஒரு ஃபிகர் கிடைச்சிருந்தா இந்த மாதிரி சுத்துவனாடா? ஏண்டா ஏதோ ஸ்கூல் போயிட்டு பொண்ணுல கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா எல்லாம் அண்ணாவும் கூப்பிடுதுங்க. சரி, டீச்சரை கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க எல்லாம் மாப்பிள்ளை பெஞ்சில உட்கார வச்சுட்டாங்க. சரி, இந்த படிப்பு தொழிலே வேணாம்னு எங்க மாமன் கிட்ட போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கின்னு சொன்னா 10வது பாஸ் பண்ணாதான் உனக்கு பொண்ணுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணுவேன்? எங்கடா போவேன்? என்ன சொல்லும்? என்னங்கடா அப்பாவி பையனை பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களா? அப்பாவியா? மாவனை போலீஸ்க்கு போன் பண்ண முட்டிக்கு முட்டி தட்டி உங்க எல்லாரும் உள்ள வச்சிருவாங்க, அவ்வளவுதான். பாவி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? விட்டா இவ்வளவு நாடம் கட்டுவா போல இருக்க. ப்ளீஸ்டா. எனக்கு பயமா இருக்கு. நான் என் சித்தப்பா வரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் ராஸ்கல், நீ இங்க இருக்க? உன்னை ஊர் பக்கம் தேடிட்டு இருக்க? ஏய், இப்படி வாடா. என்னத்த சொல்வேனுங்க, வடுமாங்க உருதுங்க, வடுமாங்க உரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. கடவுளை நான் நல்லா படிக்கணும். என்னங்க, நம்ம பையனை பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம பையன் தானா? நம்பவே முடியலையே. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லதுப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னங்க இது? அப்பா, காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. எதுக்குப்பா? சேர்த்து கொடுங்க. சரிம்மா, வரேன்ப்பா. திடீர்னு இப்படி மாறிட்டானே, நீ ஏதாவது பண்ணியா? அவன் எப்பவுமே அம்மா செல்லந்தாங்க. அட என்னங்க நீங்க, பையன் ஊர் சுத்துறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு 2 பேரும் இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணும் ஊர் சுத்தத்துக்காக போகல, காலேஜுக்கு படிக்க போயிருக்கான். அவன் பெரிய ஆளா வருவான் பாரு. அவன் பெரிய ஆளா வந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எந்த காலேஜுங்க திறந்திருக்கு? பணத்தை வாங்கறதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி நடிச்சிருக்காரு.
அன்னைக்கு எப்பவும் சந்திக்கிற தென்னந்தோப்புக்கு நீ வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஓ சீக்கிரம் வாயா. அம்மா பால்காரன் வந்திருக்கான். அம்மா பால்காரன் வந்திருக்காமா? கையில மாவா இருக்குமா, நீயே போய் பாரு. எந்த மூஞ்ச வச்சுடா இங்க வந்த? இன்னொரு வாட்டி இந்த வீட்டு வாசப்படியில கால வச்ச கால வெட்டிடுவேன். போடா போடா சொல்லுங்க. டேய் நீ சோற தந்திக்கிறீல வேற தந்தி. என்னைக்கு நான் கொடுத்த காசை கம்மின்னு சொன்னியோ அந்த நிமிஷமே என் மூஞ்சில நீ முடிக்க கூடாதுடா. போடா வெளியில. நீ எங்க போய் பொழைக்கிறேன்னு பாத்துறேன். ஐயா. போடா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3. என்ன மயில் பறந்து வருது? கை கொடு. சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியன் மனதில் கொண்டேன் காதல் தவம். மதனா மதனா இன்று நம் காதல் சாட்சியாய் என்னையே முழுதாய் தந்தேன் உந்தன் வசம். சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியின் மனதில் கொண்டேன் காதல் தவம். மதனா மதனா இன்று நம் காதல் சாட்சியாய் என்னையே முழுதாய் தந்தேன் உந்தன் வசம். காமன் சரம் தந்த காதல் சுரம். காதல் சுரம் வந்த நாளும் சுகம். ஈரேழு புவனங்கள் எழுதும் நம் காவியம். சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியன் மனதில் கொண்டேன் காதல் தவம். மௌனம் கண்கள் பேசும் மனமே காதல் தேசம் மொழியோ தடைகள் கிடையாது. இதயம் பூவாய் மலரும் இரவும் பகலாய் தொடரும் நேரம் காலம் தெரியாது. நரம்பெங்கிலும் சுகநாதஸ்வரம். கனவெங்கிலும் கண்ணா உந்தன் முகம். இதே சுகம் இல்லா மனம் என்றென்றுமே நரகம். சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியன் மனதில் கொண்டேன் காதல் தவம்.
அன்பே எந்தன் ஆதி அழகே நீயே போதி இதனம் காதல் அகராதி புதுமானவன் நான் இனி உன்னிடம் சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியின் மனதில் கொண்டேன் காதல் தவம் மதனா மதனா இன்று நம் காதல் சாட்சியாய் இணையை முழுதாய் தந்தேன் உந்தன் வசம் காமன் சரம் தந்த காதல் சுரம் வந்த நாளும் சுகம் ஈரே புவனங்கள் எழுதும் நம் காவியம் சகியே சகியே இந்த பூலோகம் சாட்சியாய் அடியன் மனதில் கொண்டேன் காதல் தவம் Thank you.